நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம நிறைய பேருக்கு பயப்படுவோம், அப்படித்தானே? நம்ம நிறைய பேருக்கு பயந்து, ஐயோ இவங்களா அவங்களா, இவங்க அப்படி பண்ணிடுவாங்க, எப்படி பண்ணிடுவாங்க, இவங்க இப்படி பண்ணிடுவாங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பயந்து 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 சரியா சாப்பிட வராது, சரியா தூக்கம் வராது, அவங்களோட பேச வராது, தன்னுடைய வேலையை கூட நம்ம செய்ய முடியாம பயப்படுவோம் பாருங்க. ஆனா வேதம் ரொம்ப அழகா 365 தடவை பயப்படாதே 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 அப்படின்னு சொல்லியிருக்குது. இது மட்டுமல்லாமல் வேதத்திலே பல இடங்களிலே பரிசுத்தவான்கள் பயப்படும் பொழுது கர்த்தர் எப்படிலாம் உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறது என்ன வார்த்தை தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். சரிங்களா? இதுவரைக்கும் நீங்க பயந்துட்டு இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து ஒரு கூட்டம் பயப்பட போகுது. நீ யாரை பார்த்துலாம் பயந்தங்கிறதுலாம் ரெக்கார்டு கிடையாது. ஆனா உங்களை பார்த்து யாரெல்லாம் பயப்பட போறாங்க, பயந்துட்டு இருக்க போறாங்கிறது தான் ரெக்கார்டு. ஆண்டவர் அதை தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு செய்வார். எது உங்களை பயம் காட்டி கொண்டிருக்கிறதோ, எது உங்களை ரொம்ப பயத்துக்குள்ளே தள்ளி உங்க நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, அதை அப்படியே தலைகீழாக கர்த்தர் மாற்றி அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிற நாளாக இந்த நாளை தேவன் மாற்றி கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணவருடைய மனகம் பிள்ளை அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை. அதாவது ஒரு பெரிய பணக்காரன் நடந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு முன்னாடி அவன் பிள்ளைய கேவலமா நடத்துவாங்களா அல்லது அவனை பயம் காட்டுவாங்களா? இல்லை இல்லை. பெரிய ராஜா நடந்து வராரு, அவருடைய பிள்ளை இளவரசன் முன்னாடி சின்ன பிள்ளைய நடந்து வந்தா கூட ராஜாவுக்கு என்ன கனம் உண்டோ, என்ன பயம் உண்டோ, அதே கணத்தை அந்த ராஜா பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கும் செலுத்துவார்கள். இதே மாதிரிதாங்க இயேசு ராஜா, அவர் நம்ம கூட இருக்கார், அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்காரு. ஆகையால் உங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்த்து பயப்படல. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, தேவ மகிமை, பரிசுத்த ஆவியோட வல்லமையை பார்த்து உங்களை பயப்பட போறாங்க. இனி நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களை பார்த்து பயப்படுகிற கூட்டத்தை உங்களுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுக்க போகிறார். அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லா பயங்களையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி விட்டார். உங்க எதிர்காலத்தை குறிச்ச பயம், உங்க வியாதியை குறிச்சு பயம், உங்க வேலையை குறிச்சிருக்கிற பயம், உங்க குடும்பத்தை குறிச்சிருக்கிற பயம், உங்க கணவனை குறிச்சிருக்கிற பயம், உங்க பிள்ளைகளை குறிச்சிருக்கிற பயம், உங்க படிப்பை குறிச்சிருக்கிற பயம், உங்க திருமணத்தை குறிச்சிருக்கிற எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு அவைகளெல்லாம் உங்களுக்கு பயந்து நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. இந்த நாள் மற்றவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிற நாளாக தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாராக. God bless you.